ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் இன்று ஒரு நபர் எல்லோராலும் பாராட்டப்படுகின்றார் அல்லது எல்லோராலும் பேசப்பட்டு வருகின்றார். அவர் யார் என்று பார்த்தால் இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலையில் பணியாற்றும் ஒரு ஊழியர் தான் இவ்வாறு பலராலும் பாராட்டப்படுகின்றார், அவர் பேசப்படுகின்றார். அது ஏன் அவர் பாராட்டப்படுகின்றார், ஏன் அவர் எல்லாரோடும் பேசப்படுகின்றார் என்பது சம்பந்தமான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் முன்னரே கூறியது போன்று ஜாழ்ப்பாணத்தில் இன்று பலராலும் பேசப்படுகின்ற அல்லது பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்ற நபராக பி பாலமயூரன் உள்ளார். அவர் யார் என்று பார்த்தால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பருத்தித்துறை சாலையில் பணியாற்றும் ஒரு ஊழியர். பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான ஒரு பேருந்தில் நடத்துனராக பணியாற்றும் ஒரு ஊழியர். அவர் கொழும்பு பருத்தித்துறை பயணிகள் போக்குவரத்து சேவையில் நடத்துனராக பணியாற்றி வருகின்றார். அந்த வகையில் நேற்று கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் பேருந்தில் பணியாற்றி கொண்டிருந்த வேளை அங்கு வந்த ஒரு பயணியால் விடப்பட்ட ஒரு கைப்பையை எடுத்து மீட்டுள்ளார். அந்த கைப்பைக்குள் பெருந்தொகையான பணம் மற்றும் ஆவணங்கள் இருந்ததை கண்ட அவர் அதை பாதுகாப்பாக வைத்திருந்து இன்று காலை பருத்தித்துறை சாலையின் முகாமையாளரிடம் அதை கொண்டு ஒப்படைத்துள்ளார். அந்த பயண பைக்குள் 1,20,840 ரூபாய் இலங்கை காசும் 300 யூரோக்கள், குறிப்பாக 1 லட்சம் இலங்கை காசின் 1 லட்சம், சுமாராக சொல்ல போனால் 96,000 ரூபாய் பணத்தினையும், அது தவிர அந்த பயண பைக்குள் பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டும் ஒன்று இருந்துள்ளது. அந்த கடவுச்சீட்டை பார்த்தபோது அது பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த ஒரு பயணியினுடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வகையில் அந்த பெருந்தொகை பணத்தினையும் அந்த உடைமையினையும் உரியவரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையினை பருத்தித்துறை சாலை முகாமையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இவ்வாறு இந்த நிகழ்ச்சியான செயலை செய்த அந்த பேருந்து நடத்துனருக்குத்தான் அனைவரும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். அல்லவர் செய்த அந்த நிகழ்ச்சியான செயல் சம்பந்தமாக எல்லோரும் பேசுகின்றனர். அந்த பாலமயூரன் என்பவர் இதற்கு முன்னரும் இவ்வாறான நிகழ்ச்சியான சம்பவங்களை செய்துள்ளார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு இதேபோன்று கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி வந்த பயணிகள் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி கொண்டிருந்த போது பயணியால் தவற விடப்பட்டிருந்த 2,80,000 ரூபாய் பணத்தினையும் 70,000 பெறுமதியான ஒரு கைத்தொலைபேசினையை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்திருந்தார். அவருடைய இவ்வாறான நிகழ்ச்சியான செயல் சம்பந்தமாகத்தான் தற்பொழுது எல்லோரும் பாராட்டி வருகின்றனர். இலங்கையை பொறுத்தமட்டில் தற்பொழுது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் அந்த பயணிகளுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய பயணங்கள் சம்பந்தமாக சில முகம் சுளிக்கும் செயற்பாடுகள் அண்மை காலமாக நடைபெற்றிருந்தது. குறிப்பாக கொழும்பு பகுதியில் உள்ள வீதியோர கடையொன்றில் சுற்றுலா பயணி சென்றிருந்த போது அவரை அச்சுறுத்தி அதிக விலைக்கு கொத்துரொட்டி விற்பனை செய்த ஒரு சம்பவம் தீயாக பரவியிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களை பாரிய அளவிலான கருத்துக்கள் பதிவிட்ட நிலையில் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்த போலீசார் அந்த வீதியோர கடை உரிமையாளரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர். நீதிமன்றத்தில் அவர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் ஊழியர், அரசு ஊழியர் ஒருவர் இவ்வாறு பயணிகளால் தவறவிடப்படும் பெருந்தொகையான பணம் அல்லது அவர்களுடைய பெறுமதி வாய்ந்த உடைமைகளை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதுதான் அவர் பாராட்டப்படுவதற்கான முக்கிய காரணமாக உள்ளது. இதுபோன்ற யாழ்ப்பாணத்தை சம்பந்தப்படுத்திய அல்லது இலங்கை சம்பந்தப்படுத்திய இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.